தெளிஞ்சு போயிடும் பாத்துக்கலாம். இப்போ ஒரு கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது ரெண்டு பக்கமே நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், இவங்க மயானமா இதை பயன்படுத்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க. WP போட்டாங்க, அவங்களுக்கு நம்ம மண்டபமும் அலாட் ஆகி வந்துருச்சு. நம்ம ரெண்டு தரப்பையுமே கண்டிப்பா நம்ம பாக்குறோம். இப்போ அது 200 வருஷமா எங்க பாதுகாப்புல தான் இருந்த இடம். இப்ப அவங்க இந்த 2 வருஷமா எங்களை ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பாக்குன்னு ஒரு உதவி இல்லாம நாங்க எப்படி அப்படி கடந்து வெயில கடந்துட்டு இருக்காங்க எங்க அப்பா. நாங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவேரிபுரம் ஊராட்சியில் 200 ஆண்டுகளாக இங்குதான் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்கிறோம் என்று சிறுபான்மையினர் போராட்டம். எங்கள் ஊரின் அருகில் உடல் அடக்கம் செய்யக்கூடாது என்று பட்டியலினத்தவர்கள் உடலை தடுத்து நிறுத்தி போராட்டம். மேட்டூர் துணை காவல் கண்காணிப்பாளர், தாசில்தார் மற்றும் சார் ஆட்சியாளரின் பேச்சுவார்த்தையால் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறந்தது எங்க அப்பாங்க சார். இது வரைக்கும் நாங்க 4 மணி நேரம் ஆச்சு கொண்டு போய் எங்க புதைக்க போன எங்களை விட மாட்டேங்கிறாங்க சார். நாங்களும் வெயிலே 4 மணி நேரம் கிடக்குறோம். எங்களுக்கு ஒரு உதவி இன்னும் கவர்மெண்ட் பண்ணல, போலீஸும் பண்ண கிடையாது. நாங்க 1 மணில இருந்து நாங்க சாப்பிட்டு 2 நாள், எங்க அப்பா இறந்து 2 நாள் நாங்க வீதியிலே உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இன்னும் செய்யலைங்க சார். எங்களுக்கு கேட்டா என்னங்கிறாங்க, ஒரு அவங்க காட்டுற இடத்துல தான் எங்களை புதைக்கணுங்கிறாங்க. எங்க அப்பா கொண்டு போய் எங்க அப்பா அவங்க கடைசி ஆசை அவங்க அம்மா பக்கத்துல எங்களுக்கு புதைக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. அந்த உதவியை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நாங்களும் போலீஸ்ட்டு அதுக்கு எவ்வளவு மனு கேட்டு பார்த்தோம். அவங்க எங்களுக்கு உதவ மாட்டேன்ட்டாரு. நீங்க போய் அவங்க இவங்க காட்டுற இடத்துல தான் நாங்க புதைக்கணுமாமா, எங்களுக்குன்னு உரிமை கிடையாதுங்கிறாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு அந்த உரிமையை வாங்கி கொடுங்க. எங்க அப்பா அவருடைய ஆசை கடைசி ஆசையை நாங்க நிறைவேற்றணும். நாங்க பிள்ளைகளா இருந்துட்டு எங்களுக்கு அந்த நிறைவேற்ற கூட உரிமை கிடையாதுங்களா? அது 200 வருஷமா எங்க பாதுகாப்புல தான் இருந்த இடம். இப்ப அவங்க இந்த 2 வருஷமா எங்களை ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பாக்குன்னு ஒரு உதவி இல்லாம நாங்க எப்படி அப்படி கடந்து வெயில கடந்துட்டு இருக்காங்க எங்க அப்பா. நாங்க இந்த முதலமைச்சருக்கும் எது பண்ண நாங்க மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்துருக்கோம், எல்லா இடத்துல இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார். எங்களுக்கு அந்த உதவி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்க இந்த இடத்த வளர்ந்துருந்து இந்த ஆயத்தியாவுக்கு தனியாக கொடுத்து மண்டபம் வந்திருக்கு, இடம் வந்திருக்கு, அதை பண்ணி கொடுத்துருக்கலாம். அது இஸ்லாமிய சுடுகாடு வேணும், அதுக்கு வேலை எங்கேயாச்சும் இருந்தால் புறம்போக்கு இருந்து நத்த புறம்போது எடுத்து கொடுத்துருக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக மாசான ஒரு டெத் ஆகுது. ஒன்று எங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் பிரச்சனை உருவாகுது. தலித்துகளுக்கு இஸ்லாமியக்கும் நாங்கள் தொப்புள் கூட உருவா நினைக்கிறோம். இதை சில பேர் குத்தி விட்டு தூண்டி விட்டு பிரச்சனை உருவாக்குறாங்க. இது முழுக்க நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது காவல்துறை தான். காவல்துறை ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது பிரச்சனை நீங்க அன்னைக்கு சரியான முறையில் சரிவா பண்ணிட்டு இந்த மக்களுக்கு இவ்வளவு இடம் இருக்கு, இங்க இஸ்லாமியத்துக்கு சுடுகாடு தேவைப்படுது, அப்ப இந்த இடத்துல புதைக்க வாய்ப்பு இல்லைன்னா வேற இடத்துல நீங்க எடுத்து கொடுத்துருக்கணும். இப்ப இந்த பிரச்சனை உருவாகாது. இப்ப முழுக்க அது காவல்துறை எங்களுக்கான பிரச்சனை உருவாகிட்டே இருக்குது தவிர வருவாய்த்துறை தொடர்ச்சியா பண்ணிட்டே தான் இருக்கு. எங்களுக்கு நீங்க பண்ணி பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் இல்ல, இவங்க ரொம்ப நாளா அன்னைக்கு பிரச்சனை வந்தப்போ இதான் சொன்னாங்க. அப்புறம் இவங்க ஒரு கேஸ் போயிட்டாங்க. ஒரு கேஸ் ஒன்று ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டாங்க இந்த நிலத்தை பத்தி. சரி, ஓகே, எல்லாத்தையுமே இம்ப்ளீடும் பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தாசில்தார் எல்லாருமே வந்தாச்சு. அதுல
இப்போ ஒரு கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது ரெண்டு பக்கமே நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், இவங்க மயானமா இதை பயன்படுத்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க. WP போட்டாங்க, அவங்களுக்கு நம்ம மண்டபமும் அலாட் ஆகி வந்துருச்சு. நம்ம ரெண்டு தரப்பையுமே கண்டிப்பா நம்ம பாக்குறோம். இப்போ கோர்ட்லயும் கேஸ் வந்ததுனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு, ஏன்னா WP போனா அடுத்த வாரமே வரப்போகுது கேஸ். இந்த பிரச்சனை முடியவே இல்லைன்னா பாடி ஊருக்குள்ள வந்துட்டு இருக்குது. தெளிஞ்சு போயிடும். எங்க ஊர் திரும்பிச்சா டேச்சர் தாங்காது. என்னமா என்ன வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்க நீங்க? ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க. இருங்க நான் சொல்றது கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க. அங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் நம்ம போக முடியும். இப்போதைக்கு பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு அடக்கம் பண்றதுக்கு நாங்க எல்லா டிஎஸ்பி தாசில்தார் எல்லாம் காலையில இருந்து இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு நம்ம சுமூகமா இதை வந்து நம்ம முடிக்கலாம். ஒருத்தங்க தேவையில்லாம் ஒரு ஈம சடங்கு பண்ணும் போது தேவையில்லாம் இப்படி டிலே பண்ணிட்டே இருக்க வேணாம்.